துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் பங்கேற்ற இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துபாயில் சர்வதேச விமான கண்காட்சி கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. இதில் பல்வேறு நாடுகளின் போர் விமானங்கள் பங்கேற்றன. இந்தியாவிலிருந்து தேஜஸ் போர் விமானம் கண்காட்சியில் பங்கேற்றிருந்தது. கண்காட்சியின் இறுதி நாளான இன்று வான் சாகசத்தில் ஈடுபட்டிருந்த இந்தியாவின் தேஜஸ் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது. தொடர்ந்து விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் வான் அளவு கரும்புகை எழுந்தது. I think people just didn't understand what happened. A huge fireball after that. And extremely shocking. I mean, I've never felt this feeling ever in my life. விபத்து நடந்த சில நிமிடங்களிலேயே தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. போர் விமானம் விழுந்து நொறுங்கிய பகுதியில் பார்வையாளர்கள் இல்லாததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. மதியம் 2:10 மணியளவில் ஏற்பட்ட விமான விபத்தில் விமானி உயிரிழந்ததை இந்திய விமானப்படை உறுதிப்படுத்தியது. துயரமான இந்த நேரத்தில் உயிரிழந்த விமானியின் குடும்பத்தினருடன் இந்திய விமானப்படை துணை நிற்பதாக விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டு முதல் விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் தேஜஸ் போர் விமானம் இதற்கு முன்பாக 2024ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் விபத்துக்குள்ளானது. அதன்படி இது தேஜஸ் ரக போர் விமானம் சந்திக்கும் 2வது விபத்து என்பது குறிப்பிடத்தக்கது. தேஜஸ் விமான விபத்தை தொடர்ந்து விமான கண்காட்சி நிறுத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.